ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாங்க என்னென்ன ஸ்மெல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தாங்க சமைச்சேன். அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சாதங்க நல்லா சூப்பரா சாதம் வச்சு வச்சிருக்கேன். குட்டீஸ் இன்னும் யாருமே சாப்பிடலங்க, அதனாலதான் அப்படியே இருக்கு. அப்படியே வாங்க, இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான குழம்புங்க. அது நேத்து வச்ச குழம்பு. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, இது ஆட்டோடைய குடல் கறி கிரேவிங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அது இட்லி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த ஆட்டு குடல் கறி வச்சு டேஸ்டா இருக்கும். அது நேற்று செஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ருசியா இருக்குங்க. அது அப்படியே இருக்குங்க. அப்படியே இதுல என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இதுல பாத்தீங்கன்னா பீட்ரூட் குழம்பு செஞ்சிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. பாக்கிறதுக்கே நல்லா சவ சவ சவன்னு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே வாங்க, இல்ல இது லாஸ்டா பாத்துக்கலாம். இதுல பாருங்க, பொரியல் செஞ்சு வச்சிருக்கிறேன். இது கேபேஜ் பொரியலுங்க. அடுத்ததா இது லாஸ்டா பாக்கலாமா? இது பாத்தீங்கன்னா நேத்து ஒகாதிங்க. ஒகாதி ஸ்பெஷலா ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூழுக்கு வணங்குங்க. கூழ் கம்பவுக்கு இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சதுங்க. நல்லா மனமா இருக்குங்க. கருவாட்டு குழம்பு தாங்க. இது நான் சாப்பிடலாங்க. அதனால எனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கேன். இது கேபேஜ் பொரியலும் இந்த பீட்ரூட் குழம்பு ரெசிபி இந்த வீடியோ பார்த்து வருங்க. கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இன்னைக்கு வந்துட்டு பீட்ரூட் குழம்பு தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் எல்லாருக்கும் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுவோங்க. அதே போல இன்னைக்கும் பேக் பண்ணி வச்சிருக்கலாம். சாதம் போட்டுக்கலாம். சாதமும் இன்னைக்கு இந்த கேபேஜ் பொரியலுங்க. கேபேஜ் பொரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நான் செய்யறது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சாப்பிடுறதுக்கு அப்படியே ஒரு முட்டை பொரியல் மாதிரி இருக்கும். அடுத்ததான் கவிழ் போட்டுக்கலாம். கவிழ்க்கு சாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா போட்டுக்கிறேன். அடுத்ததான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேபேஜ் பொரியல் வச்சுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் குழம்பு போட்டுக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா பொரியலை விட இது போல பீட்ரூட் குழம்பு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு பீட்ரூட் குழம்பு மாதிரி செஞ்சுட்டாங்க. அடுத்ததா இதுல சாதம் வச்சுக்கலாம். இது பூ வச்சுக்கோங்க. பாக்ஸ் மட்டும் தாங்க பெருசு. ஆனா எடுத்துன்னு போற சாப்பாடு பாத்தீங்கன்னா குட்டி குழந்தைங்களே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தாங்க எடுத்துன்னு போவா. இதுல சர்மியால் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமா சாதம் கொடுக்கலாங்க. அவளும் சின்ன பொண்ணுதான், அவங்க அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா. கேபேஜ் பொரியல் கொஞ்சமா வச்சுக்கலாம். அடுத்து நித்திஷோட பாக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமா சாதம் பண்ணுறேன். அடுத்ததான் பொரியல் கொஞ்சம் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான் பா. சாதம் எல்லாம் போட்டுட்டேன். அடுத்ததான் குழம்பு போட்டுக்கலாம். இது நித்திஷோட பாக்ஸ் இல்ல. இன்னைக்கு கேபேஜ் பொரியல், பீட்ரூட் குழம்பு. பீட்ரூட் குழம்பு ஸ்டைல்லே நம்ம கேபேஜ் குழம்பும் வைக்கலாங்க. அதுக்கு அடுத்ததான் கேரட் குழம்பு இதே போல செய்யலாம். ஒரு நாளைக்கு நம்ம கேரட் குழம்பு இது போல செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கேன். லஞ்ச் மீது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் குழம்பும் கேபேஜ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பாத்துருக்கீங்க லஞ்ச் பாக்ஸ் வீடியோல பீட்ரூட் குழம்பும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா கேபேஜ் பொரியலும் செஞ்சிருந்தேன். அந்த கேபேஜ் பொரியலும் பீட்ரூட் குழம்பு எப்படி செய்யறன்றத பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கேபேஜ் பாத்தீங்கன்னா நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு வேக வச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவுக்கு வெந்தா போதும். அடுத்ததா பீட்ரூட் பாத்தீங்கன்னா இந்த கடாயில போட்டு நல்லா குட்டியா கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டேன். கேபேஜ் இப்பதான் பாத்தீங்கன்னா வடிச்சு வச்சிருக்கேன். இத அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம இது போல சூப்பரா வடிச்சு வச்சுக்கோங்க. இப்படி ஆவி பறக்க வச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் எடுத்துட்டோம்.
தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் மட்டும் திருவணும், நம்ம திருவிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இது வந்து நல்லா பெரிய கேரட்டுங்க. பெரிய கேரட்டை ஒரு கேபேஜ் நல்லா வந்து இவ்வளவு பெரிய கேபேஜுங்க. பெரிய கேபேஜ் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அடுத்ததா வந்து கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிக்கோங்க. இருக்குங்க கேபேஜ் பொரியல். கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல வந்து செஞ்சு பாருங்க. நீங்க எப்படி செய்வீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா பாதி தேங்காய் வந்து பீட்ஸ் குழம்பு செய்யறதுக்காக வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம துருவிக்கலாங்க. நல்லா வந்து துருவி பொரியல்ல போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து கொஞ்சமா வந்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கேபேஜ் போட்டுக்கலாங்க. ரொம்ப வந்து சிம்பிளாவே செஞ்சுக்கலாம். அடுத்ததான் வந்து உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு வந்து பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கேபேஜ் வேக வைக்கும் போது உப்பு போட்டுதான் நம்ம வேக வச்சிருக்கோம். அதனால கொஞ்சமா வந்து போட்டா போதும். இப்பயே கொஞ்சம் அதிகமா மாதிரி இருக்கு. போட்டாச்சு. நல்லா வந்து போட்டு ஒவ்வொரு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கிற கேபேஜ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி இதுல கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து வச்சுக்கலாம். வச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கேபேஜ் பொரியல் வந்து ரெடி ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அது வதங்கக்குள்ள நம்ம வந்து தேங்காய் வந்து செஞ்சுக்கலாம். கொஞ்சமா போட்டா போதுங்க. நான் இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து மறுபடியும் வந்து தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரையா ஆக்கி வந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம்னா சூப்பரான கேபேஜ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் கூட போட்டு செய்யலாங்க. தக்காளி போட்டா நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கணும். காரத்துக்கு வந்து மிளகாய் சேர்த்து நம்ம வந்து செய்யணுங்க. அப்படி செய்யலாங்க. அது ஒரு ஸ்டைல். அது வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னொரு வீடியோல நான் வந்து சமைச்சு காட்டுறேன். இப்போ வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடும். சிம்பிளா ரெடி. எப்படி இருக்கு பாருங்க. டேஸ்டா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. இது கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகட்டும். நம்ம வந்து பீட்ரூட் குழம்பு செய்யறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா தாங்க செய்யறேன். ஏன்னா வந்து மட்டன் குழம்பு இருக்கு. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சா போதும். அது போக வந்து பாத்தீங்கன்னா கருவாடு குழம்பு கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். கேரட் பொரியல் வந்து இது போல ஒரு சின்ன குண்டால் வந்து மாத்தி எடுத்து வச்சுட்டாங்க. இந்த கடாயை அழுத்தி வச்சுட்டேன். அடுத்ததான் பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா பொரியல் செஞ்சுக்கலாங்க. இந்த பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா பீட்ரூட் இது போல குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்காங்க. பீட்ரூட் கொஞ்சம் ஹார்டா இருக்கும்ல, அதனால இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதை வந்து நான் வந்து சூட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு செஞ்ச பிரியாணி தாங்க. இதை வந்து நல்லா சூட் பண்ணி சாப்பிட்டோம்னாலே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நாம குழம்பு செய்யறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அடுத்ததான் நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க.
அடுத்ததா கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. இந்த பக்கம் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம சூட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த பீட்ரூட் குழம்பு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். அடுத்ததா வந்து சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா நல்லா வந்து கொஞ்சம் கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம். நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயிலே வந்து காரத்தூள் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே வந்து காரத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கிறேன். குட்டி சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் காரத்தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுக்கிற இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கோங்க. என்னென்ன மசாலானா எண்ணெய் போட்டு கொஞ்சமா வந்து தேங்காய் போட்டுருக்காங்க. ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், 2 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலாவையும் அப்படியே நம்ம இந்த குழம்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த மிக்ஸி ஜார்ல வந்து அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டோம்னா என்னன்னே தெரியலப்பா. உப்பு போட்டோம்னான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடலாங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, டேஸ்டா இருக்குங்க. இந்த பீட்ரூட் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கே பீட்ரூட்ல குழம்பு செய்வாங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரிந்தாங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா இது போல பீட்ரூட் குழம்பு செய்வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க கிட்ட ரெசிபி கேட்டு இன்னைக்கு நானும் வந்து பீட்ரூட் குழம்பு செஞ்சிருக்கேன். குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. தேங்காய் போட்டுருக்கோம், ஆல்ரெடி பீட்ரூட் வெந்துட்டு தான் இருக்கு. தேங்காய் போட்டுருக்கோம் அப்படின்றதுனால அந்த ஒரு பச்சை வாசனை வந்து நல்லா போகட்டும். போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து எதுவுமே சமைக்கலைங்க. சாதமே இருக்கிறதுனால அதுவே வச்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து வேலை இருக்குதுங்க. அந்த வேலையை வந்து பார்க்க போனோம். வாட்டர் கேன்ல வந்து தண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோவா வந்து பார்த்துக்கலாம்.